வா கான்ட்ராக்ட் வர்றா திரையில் கதை சொல்ல விமர்சனம் அல்ல இது ஒரு சினிமா பயணம் கண்கள் திறப்பால் அவர் மனதில் கலைஞன் ஹேமகாஸ் இந்த எபிசோட்ல பிரெடேட்டர் ஃப்ரான்ச்சைஸ்ல ரிலீஸ் ஆன பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் ஹாலிவுட் மூவி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல 3Dல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஒருவேளை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம்ல ரீச் ஆகும். வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பயப்படாதீங்க, ஸ்பாய்லர் இருக்காது. யவுஜா பிரென்ற ஒரு பிளானட் இருக்கு. அங்கே யவுஜான்ற பிரெடேட்டர் எண்ணம் வளர்ந்துட்டு வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, எனிமியும் கிடையாது. வேட்டையாடுறது ஒன்று மட்டும்தான் அவங்க லைஃப் டைமில் பெருமையாக நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துக்கே ஹெட்டாக இருக்கிறவர் தான் நிஜோர். அவருக்கு 2 பசங்க, குவை, டெக்கு தான் இந்த படத்தோட ஹீரோ. டெக்கு தன்னோட முதல் வேட்டைக்கு தயாரிட்டு போது டெக்கு ரொம்ப வீக்காக இருக்கான். இந்த வேட்டைக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். நம்ம எண்ணத்துக்கே ஒரு அவமானம், அவனை எப்படியாவது கொண்டுட்டுன்னு சொல்லிட்டு அவனோட அப்பா நிஜோரே குவை கிட்ட ஆர்டர் கொடுக்குறாரு. ஆனால் குவைக்கு தன்னோட தம்பியை கொள்ள மனசே இல்லை. இவனை எப்படியாவது அப்பா கிட்ட இருந்து காப்பாற்றி வேற பிளானட்டுக்கு அனுப்பிடும்னு சொல்லிட்டு பிளானட் தேடுறாரு. அப்பா அவர் கண்ணில் படுற பிளானட் தான் பிளானட் ஜென்னா. அஜியோ இந்த பிளானட்டை அங்கே இருக்கிற காலிஸ் மிருகத்துக்கு அப்பாவே பயப்படுவாருன்னு சொல்லிட்டு வேற பிளானட் தேடுறாரு. அது அப்பாவே அந்த மிருகத்துக்கு பயப்படுவாரா, அப்ப அந்த மிருகத்தை கொண்டு என்னோட தகுதியை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு டெக்கு சொல்றாரு. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க நிஜோர் வந்துடுறாரு. இன்னும் இவனை கொல்லலையான்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணு முன்னாடியே கொய்யை கொன்னுடுறாரு. கொய் சாகிறதுக்கு முன்னாடி டெக்கு அவங்க அப்பாட்ட இருந்து காப்பாத்தி பிளானட் ஜென்னாக்கு அனுப்பிடுறாரு. அங்க போற டெக்கு காலிஸ் மிருகத்தை கொண்டு தன்னோட தகுதியை நிரூபிச்சு தன்னோட அப்பாவை பழி வாங்கினாரா இல்லையான்றத எமோஷனல் கலந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இதான் முதல் வேட்டை. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, இது வரைக்கும் வந்த பிரெடேட்டர் படங்கள்ல பிரெடேட்டர் தான் மனுஷங்களை வேட்டையாடி பார்த்துருக்கோம். இந்த படத்துல பிரெடேட்டரே மெயின் கேரக்டர்னால அவங்களோட பிளானட் எப்படி இருக்கும், அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு காட்டியிருக்காங்க. அவங்களே போக பயப்படுற ஒரு பிளானட் இருக்கு. அந்த பிளானட்ல மரம், செடி, புழு, பறவை எல்லாமே வேட்டையாடுது. ஈவன் புல்லு கூட ரேசர் மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அவதார படத்துக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இதுக்கடையில தியான்ற சிந்தட்டிக் ரோபோ அது பாதி உடம்போட தான் இருக்கு. அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரின்னு சொல்லிட்டு திரைக்கதையில அமர்க்கலம் பண்ணியிருக்காரு பேட்ரிக் எய்சன். இவரோட ஸ்கிரீன் பிளேல ஏலியன் யூனிவர்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி வேலியன் யுட்டானிக் கார்பரேஷனை உள்ள கொண்டு வந்தது நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப ஸ்மார்ட்டா ஸ்கிரீன் பிளேல எங்கேயுமே ஹியூமன்ஸை உள்ள கொண்டு வரவே இல்லை. ஒரு பக்கம் பிரெடேட்டர் வேர்ல்டு, இன்னொரு பக்கம் சிந்தட்டிக் ரோபாட்ஸ், இதுக்கிடையில ஜென்னா பிளானட், இவங்களுக்குள்ள நடக்கிற கான்ஃபிளிக்ட் தான் மொத்த திரைக்கதையே. ஸோ சைக்கலாஜிக்கலாவே ஆடியன்ஸ் வந்து பிரெடேட்டரை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது போக படத்துல ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஒவ்வொரு சீனும் ரத்தம் தெரிக்குது பார்த்துக்கோங்க. ஆனா ஆடியன்ஸ் எங்கேயுமே அன்ஈஸியா ஃபீல் பண்ணல. ஏன்னா பிரெடேட்டரோட ரத்தம் கிரீன் கலர்ல காமிச்சிருக்காங்க, சிந்தட்டிக் ரோபாவோட ரத்தம் ஒயிட் கலர்ல காமிச்சிருக்காங்க. மற்ற அனிமல்ஸோட ரத்தத்தெல்லாம் ஆரஞ்சு கலர்ல காமிச்சு ஸ்மார்ட்டா டைரக்ட் பண்ணிருக்காரு டான் ட்ராக்டன்பர்க். இவர் ஏற்கனவே பிரெடேட்டர் பிரான்ச்சைஸ்ல வந்த ப்ரே படத்தை டைரக்ட் பண்ணவர் தான். இந்த படத்தை ஆக்ஷன், காமெடி, எமோஷன் கலந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. படம் எங்கேயுமே போர் அடிக்கல. இதை விட ரொம்ப ஆபத்தான கிரகம் உனக்கு பிரபஞ்சத்திலே கிடைக்கலையா? படத்தோட மியூசிக் சாரா சாச்சினர், பெஞ்சமின் வால்ஃபிஷ் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் எல்லா சீன்லயுமே நல்லா இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா பிரெடேட்டர் வாய்ஸ்ல சாண்டிங் பண்ற மாதிரி மொத்த ஆர்கெஸ்ட்ராவும் ஒரு கோரஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. யூடியூப்ல கூட இந்த படத்துல சவுண்ட் ட்ராக் இருக்கு, கேட்டு பாருங்க. என்ன பிரெடேட்டர் படத்துல வர அந்த மெயின் தீம் மியூசிக் இந்த படத்துல மியூசிங் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துச்சு. ஜெஃப் கட்டரோட சினிமாட்டோகிராஃபில 3D நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. தயவுசெய்து நல்ல தேட்டர்ல போய் பாருங்க. தயவுசெய்து மொக்க தேட்டர்ல பார்த்துட்டு 3D ஒர்க் ஆகலைன்னு சொல்லாதீங்க. படம் டோட்டலா 1 hour 47 minutes தான் ஓடுது. எங்கேயுமே போர் அடிக்கல. சூப்பரா ரேட் பண்ணியிருக்காங்க. மொத்தமா டெக்னிக்கல் வைஸ் பார்த்தோம்னா சும்மா தெருக்கி விட்டுருக்காங்க. வேற லெவல் மேக்கிங். என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ஹீரோ டெக் கேரக்டர்ல டிமிட்ரியஸ் வந்து நடிச்சிருக்காரு. ஹீரோட அப்பா நிஜோர் கேரக்டர்லையும் இவர் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தியா டெசன் 2 கேரக்டர்லையுமே எல்ஏ ஃபேனிங் தான் நடிச்சிருக்காங்க. சிந்தட்டிக் ரோபோவா நடிச்சிருக்காங்க. ரெண்டுமே வேற கேரக்டர், ஆனா நல்லாவே நடிச்சிருக்காங்க. குவைக் கேரக்டர்ல வந்து மைக் ஹோமிக் நடிச்சிருக்காரு. நல்லாவே நடிச்சிருக்காரு. சரியான பாடி லாங்குவேஜ். ஒரு அண்ணனுங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ். முக்கியமா இந்த கேரக்டர் ஸ்கெட்ச் நல்லா இருந்துச்சு. இது போக பட்டுன்னு ஒரு கிரியேச்சர் ஒன்று வருது. அது வர்ற சீன்லாம் ரசிக்கும்படியாவே இருந்துச்சு, காமெடியாவும் இருந்துச்சு. படம் பாருங்க, நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்க. கொல்ல முடியாத ஒண்ண நீ கொல்ல துடிக்கிற. இந்த படத்தோட தமிழ் டப்பிங் சப்டைட்டில்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் சொல்லணும்னா, டெக்கு வந்து தியாட்ட வந்து இதை சாப்பிட்டுன்னு சொல்லணும். வேணாங்க, நீங்க கேட்டதே சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தியா ரிப்ளை பண்ணோம். அது எப்படி சாப்பிட்டா தானே சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பிரெடேட்டர் கேள்வி கேட்கும். அந்த இடம்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஓவரால் அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, டைம்ன்ற சில லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட் கலந்து எமோஷனலா ஒரு பிரெடேட்டர் படம் பார்த்த ஃபீல் தான் இருந்துச்சு. இந்த படம் ஒரு தியேட்டர் மெட்டீரியல்னா தயவுசெய்து தியேட்டர்ல போய் பாருங்க. என்னதான் ரத்தத்தை கிரீன் கலர்ல காமிச்சாலும் இது ஒரு 16+ படம். அதனால ஃபேமிலியோட பார்க்கலாமன்றதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 3.5 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கான்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கான்காட்.
நான்லாம் பிரெடேட்டரோட தீவிர ரசிகன். எப்படின்னு கேக்குறீங்களா? அருணால் நடிச்ச பிரெடேட்டர் படத்தையும் பார்த்திருக்கேன். அருண் பாண்டி நடிச்ச அசுரன் படத்தையும் பார்த்திருக்கேன். பார்த்துக்குங்க. சினிமா உலகம் கலர் உலகம் ஒவ்வொரு சீனுக்கும் நேர்மையான விமர்சனம் ஸ்பாய்லர் இல்ல டென்ஷன் இல்ல கான்காட் ரிவ்யூ ஸ்பாய்லர் இல்ல புதிய ஹீரோ பழைய லெஜெண்டர் எல்லாரும் கான்காட் ரேட்டிங் பாருங்க போங்க மக்காஸ் ட்ரெண்ட் பண்ணுங்க சினிமா வித் கான்காட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க